ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ரிஸ்வானா. நான் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். இந்த சேனல் எதுக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக தான் இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் 2024 ஜூலைலேருந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஆரம்பித்தேன் டிஎன்பிஎஸ்சிக்காக. லாஸ்ட்டாக 2025 நடந்த குரூப் 4 அண்ட் குரூப் 2 ரெண்டுமே நான் எழுதியிருக்கேன். ஸோ குரூப் 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாருமே அடுத்து என்னடா செய்ய போகிறோம் அப்படின்ற நிலமையில தான் இருப்போம். நானும் அதே நிலமையில தான் இருந்தேன். ஸோ ரிசல்ட்டு பார்த்தாச்சு, நம்ம எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. நமக்கு வேலை கிடைக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் ஆயாச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது. ஸோ நம்மளோட கோல் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரும்போதே பயங்கர அப்செட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த டைம் நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றது அப்போவே எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ரொம்ப அப்செட்டாக இருந்தது. இனிமேல் ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது, நம்ம கொஷின் எங்கேருந்து கேட்குறாங்களே தெரியல அப்படின்ற மாதிரியான லெவலுக்கு போயிடுச்சு. ஸோ குரூப் 2க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதையே விட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை. சுத்தமாக எந்த ப்ரிப்ரேஷனும் இல்லாமல் தான் சும்மா போய் குரூப் 2 எழுதிட்டு வந்தேன். ஸோ அதோட ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அது என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு. இப்படியே ரொம்ப நாள் நான் ஓட்டிட்டேன் இதே ஃபீலிங்ஸில். ஓகே, நமக்கு குரூப் 4 அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் நமக்கும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளேயே போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், நம்ம ஏன் நம்ம படித்ததை வேஸ்ட் பண்ணணும், இன்னும் நமக்கு டைம் இருக்குது, நம்ம படிக்கலாம் கண்டிப்பாக. ஸோ அப்போ நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஏன் குரூப் 4 குரூப் 2 இதுக்கெலாம் படிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக குரூப் 1 படிப்போம். ஸோ அதுவே நமக்கு குரூப் 2 குரூப் 4 ரெண்டுக்குமே யூஸ் ஆகிக்கும் இல்லையா அப்படின்ற மாதிரி நான் குரூப் 1 படிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலி குரூப் 4 எழுதியிருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ஸ்கூல் புக்ஸில் மட்டும்தான் இருந்து கொஷின் வந்ததா அப்படின்றது டவுட்டு தான். எங்கேருந்து கேட்டாங்கன்னே தெரியல. சில கொஷின்ஸ்லாம் எங்கேருந்து கேட்டாங்கன்றதே தெரியல. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வெறும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்து நம்மளால் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்றது இம்பாசிபிள் அப்படின்றத நான் குரூப் 4லேயே தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால் குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம், அதை வச்சு நம்ம குரூப் 2 குரூப் 4 இதெல்லாம் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்ற தாட் வரும்போது தான் எனக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வந்தது. ஏன்னா நான் எப்படி படிக்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேரோட சேர்ந்து படிக்கலாமே அப்படின்ற ஒரு தாட்டு, அதுக்காகத்தான் நான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் நமக்கு சிலபஸ் தான். சிலபஸ் வைஸ் படிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். புக் வைஸ் தயவு செஞ்சு போகாதீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணி முடிக்க பாருங்கள். அந்த டாப்பிக்கில் 6th புக்கில் எங்கே இருக்குது, அந்த டாபிக் சம்மந்தமாக எந்தெந்த புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, அது மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ் புக்கை என்னென்னலாம் படிக்கணும், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக சிலபஸை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதுக்கேற்ற மாதிரி படித்து கண்டிப்பாக நம்மளால் எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சிலபஸ் ஓரியன்டாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ சிலபஸில் என்னென்ன டாப்பிக்லாம் இருக்கும் அப்படின்னா, நமக்கு பொது அறிவியல் இருக்கும், இந்தியாவுடைய புவியியல் இருக்கும், இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் இருக்கும், இந்திய ஆட்சியியல் இருக்கும், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம், அடுத்து தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திறனறிவு, காரணவியல், பொதுத்தமிழ், பொது ஆங்கிலம் அப்படின்னு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்ஸை பொறுத்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா குரூப் 1ல் 10 கொஷின் கேட்பாங்க, குரூப் 2A 5 கொஷின்ஸ், குரூப் 4லையும் 5 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஜியாகிரஃபி எடுத்துட்டோன்னா குரூப் 1ல் 10 கொஷின்ஸ் இருக்கும், குரூப் 2ல் 5, குரூப் 4லையும் 5. அடுத்து ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 1ல் 25 கொஷின்ஸ் இருக்கும், குரூப் 2ல் 10 கொஷின்ஸ் இருக்கும், அதே குரூப் 4லையும் 10 கொஷின்ஸ் தான் இருக்கும். பாலிட்டி எடுத்துக்கிட்டோன்னா குரூப் 1ல் 40 கொஷின்ஸ் இருக்குது, குரூப் 2ல் 15, குரூப் 4லையும் 15 தான் இருக்குது. இதே எக்கனாமிக்ஸும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரூப் 1ல் 50 கொஷின்ஸ், குரூப் 2லையும் குரூப் 4லையும் 20 கொஷின்ஸ் இருக்கும். அடுத்து தமிழ்நாட்டுடைய வரலாறு பண்பாடு மரபு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1ல் 40 கொஷின்ஸும், குரூப் 2ல் 20, குரூப் 4லையும் 20 கொஷின்ஸ் இருக்கும். மேக்ஸில் ஆப்டிடியூடு 3 எக்ஸாம்லேயுமே 15 கொஷின்ஸ் கேட்பாங்க, ரீசனிங் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் தமிழ் பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1ல் தமிழ் கிடையாது, பட் குரூப் 2லையும் குரூப் 4லையும் தமிழ் இருக்குது. ஸோ 100 மார்க்குக்கு கேட்பாங்க.
ஸோ இதுதான் சிலபஸ் எத்தனை மார்க்குக்கு கேட்பாங்க அப்படின்றது. இந்த சிலபஸில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்த டாபிக் நம்ம சூஸ் பண்ணி படிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து எந்த டாபிக் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ பெஸ்ட்டு சாய்ஸ் என்ன நான் சொல்லுவேன்னா, பாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து என்னோடய தாட்டு. ஏன்னா வந்து பாலிட்டி வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டக்குன்னு முடிக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய அரசியலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிளானரில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாலிட்டியிலேருந்து தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன். ஸோ பாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் இப்போ இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பாலிட்டி படிக்க போகிறேன். ஓகேவா? இப்போ நான் பாலிட்டி படிக்க போகிறேன்னா எந்தெந்த சோர்ஸஸில் நான் படிப்பேன் அப்படின்னா, கண்டிப்பாக 6th to 12th இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சோர்ஸாக வந்து லக்ஷ்மிகாந்த் புக்கோ, வெங்கடேசன் புக்கோ, இல்லை பிரகதீஸ் பப்ளிகேஷன் எந்த புக்கோ வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்த புக் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பிரகதீஸோட புக்கு தான் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இனிமேல் அந்த வீடியோஸ்லேயும் வந்து நான் போடுவேன். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் டேலேருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாலிட்டி படிக்க தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாலிட்டி படிக்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சிலபஸ் வந்து இருக்கணும். ஸோ சிலபஸ் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்க உட்காராதீங்க. அது மாதிரி வேர் டு ஸ்டடி இருக்கணும். எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து நான் பாலிட்டிக்கு எனக்கு பழைய நோட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து புது நோட்டு ஒன்று வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வந்து இந்த தடவை எக்ஸ்ட்ரா நிறையா படிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து புது நோட்டு ஒன்று போடலான் இருக்கேன். ஸோ நான் அதை போட்டு நான் பாருங்கள் சிலபஸ் கூட நான் எழுதி வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுதான் என்னுடைய வந்து ஓல்டு நோட்டு. இதில் தான் நான் வந்து பாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போது நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்க போகிறது அப்படின்றதுனால இந்த புது நோட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஒன்று படிக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி படிக்கணும். சும்மா நம்ம ஏனோதானோன்னு படிச்சுட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து ஃபினிஷ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றத வந்து நான் இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன். என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 days வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றத வந்து முடிக்கணும். என்னடா 5 days அப்படின்னு வந்து நிறைய பேர் நினைக்கலாம். 5 நாள் தானா எப்படி படிக்கிறதுன்ற நிறைய பேரும் நினைக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும் அப்படின்றதுனால நான் வந்து வச்சுருக்கேன். உங்களோட லெவல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் 5 days முடிச்சிடுறது நல்லது. அதை விட கம்மியாக படிக்க முடியும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் படிச்சிடலாம் தாராளமாக. ஸோ என்னோடய பிளான் வந்து 5 days வந்து நான் இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். எப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேயும் படிச்சிருக்கணும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸான பிரகதீஸ் புக்லேயும் வந்து நான் முடிச்சிருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் முடித்து நான் நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக நான் வந்து அந்த நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். நல்லபடியாக அடுத்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது தான் வந்து என்னோடய கோலு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு நம்ம வந்து முயற்சி செய்வோம். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸும் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி போடுற வீடியோஸ் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே தாராளமாக வந்து நம்மளால் எக்ஸாம் வந்து 2026 கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த பிளானில் தான் நானும் போயிட்டுருக்கேன். இது வந்து எந்த சார்ஜோ எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பார்த்துக்கலாம். என்னோடய நோட்ஸும் வந்து நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். அதே மாதிரி நான் வந்து எப்படிலாம் படிக்கிறேன், என்ன டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி படிக்கிறேன், என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இலக்கு 2026 நம்ம எல்லோரும் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிறோம். நம்பிக்கையோடு படிப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.